பெண்ணுரிமை போராளி மலாலா 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 9 பள்ளி மாணவியும் பெண்கள் கல்விக்காக குரல் கொடுத்தவருமான மலாலா யூசப்ஜாய் பாகிஸ்தானிய தலிபான் தீவிரவாதிகளால் சுடப்பட்ட சம்பவம் உலகையே உலுக்கியது. மலாலா பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள ஸ்வாத் பள்ளத்தாக்கு பகுதியைச் சேர்ந்தவர். ஒரு காலத்தில் சுற்றுலா தலமாக இருந்த இந்த பகுதி டெஹ்ரிக் தலிபான் பாகிஸ்தான் எனப்படும் பாகிஸ்தான் தலிபான் பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. தலிபான்கள் தொலைக்காட்சிகள், இசை உள்ளிட்ட பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்தனர். பெண்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதற்கும் தலிபான்கள் தடை விதித்தனர். மலாலாவின் தந்தை ஜியாவுதீன் யூசப்ஜாய் ஒரு பள்ளி ஆசிரியராகவும் பெண் கல்விக்காக போராடுபவராகவும் இருந்தார். அவர் தலிபான்களின் தடையை மீறி மலாலாவை பள்ளிக்கு அனுப்பினார். சிறந்த அறிவுத்திறன் கொண்ட மலாலா தனது 11வது வயதில் பிபிசியின் உருது வலைப்பதிவில் தலிபான்களின் கட்டுப்பாட்டின் கீழ் தங்கள் வாழ்க்கையை பற்றியும் பெண் கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும் எழுதத் தொடங்கினார். தலிபான்கள் தங்கள் நகரத்தை எவ்வாறு ஆள முயன்றார்கள் என்பதை அவர் துணிச்சலுடன் விவரித்தார். அவர் தலிபான்களின் அடக்குமுறைகளுக்கு ஒரு சவாலாக உருவெடுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த தலிபான் தீவிரவாதிகள் அவரது குரலை ஒடுக்க நினைத்தனர். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி அன்று மலாலா பள்ளி வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது முகமூடி அணிந்த தலிபான் தீவிரவாதி ஒருவர் பள்ளி வாகனத்தை நிறுத்தி உள்ளே அமர்ந்திருந்த மலாலாவை துப்பாக்கியால் சுட்டார். இதில் மலாலா படுகாயமடைந்தார். இந்த தாக்குதலுக்கு தெஹ்ரிக் தலிபான் பாகிஸ்தான் அமைப்பு பொறுப்பேற்றது. மலாலாவின் தலிபானுக்கு எதிரான செயல்பாடுகளுக்காகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர்கள் அறிவித்தனர். இதையடுத்து உலகெங்கிலும் மலாலாவுக்கு ஆதரவு பெருகியது. அவருக்கு சிகிச்சை அளிக்க பல்வேறு நாடுகளும் முன்வந்தன. பாகிஸ்தானில் ஆரம்ப சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு மேல் சிகிச்சைக்காக அவர் இங்கிலாந்தில் உள்ள பர்மிங்ஹாம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தீவிர சிகிச்சைக்கு பிறகு அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். தீவிரவாதிகளின் இந்த கோழைத்தனமான தாக்குதல் பாகிஸ்தானிலும் உலக அளவிலும் கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளானது. மலாலாவின் துணிச்சலும் மீண்டு வந்த விதமும் அவரை உலகளாவிய மனித உரிமை மற்றும் பெண் கல்வியின் சின்னமாக மாற்றியது. பெண் குழந்தைகளின் கல்விக்காக அவர் தொடர்ந்து ஆற்றி வரும் பணிகளுக்காக 2014ஆம் ஆண்டு அமெரிக்கான நோபல் பரிசும் அவருக்கு வழங்கப்பட்டது. மலாலா மீதான தாக்குதல் பெண் கல்வி மறுப்புக்கு எதிரான போராட்டத்தின் உலகளாவிய அடையாளமாக வரலாற்றில் இடம்பெற்றது.